கேரள மாநிலம் வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டதுல தாய் நாய் ஒண்ணு மண்ணுக்குள்ள சிக்கி அதோட கழுத்து பகுதி அளவுக்கு புதைந்து போயிருந்திருக்குங்க. மழை நின்னு 2 நாட்கள் கழித்து அந்த பகுதியில கடை வச்சிருந்தவர் தன்னோட கடை எப்படி இருக்குன்னு பார்க்க போனவர் தன்னோட கடைக்கு பின்பக்கமா நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு பின்பக்கமா போய் பார்க்க அந்த நாய் நம்மளை காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களான்னு விடாம குறைச்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. 2 நாளா அந்த மண்ணுக்குள்ளேயே சிக்கி சாப்பிடாம குடிக்க தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்குங்க. உடனே அவரு அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்த வீரர்கள் கிட்ட விவரத்தை சொல்ல உடனே அவங்க அங்க வந்து 2 பேர் மண் வெட்டியை பயன்படுத்தி நாயை சுத்தி இருந்த மண்ணை வெட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்து வேற நாய்க்குட்டிகள் கத்துற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. அங்க போய் பார்க்க அங்க 2 நாய்க்குட்டிகள் கத்திக்கிட்டு இருந்திருக்குங்க. அந்த குட்டிகள் இந்த நாயோட குட்டிகள் தாங்க. மழை விழுகுது, மண் சரிய போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த குட்டிகளை வெளியே தூக்கிட்டு வந்து போட்டுச்சா என்ன ஏதுன்னு தெரியலங்க. ஏன்னா இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நடைபெறும் போதுதான் முன்கூட்டியே விலங்குகள் பறவைகள் அதை உணர்ந்து அந்த இடத்தை விட்டு போயிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை காப்பாற்றும் போது இந்த நாய் மட்டும் சிக்கிக்கிச்சான்னு தெரியலங்க. உடனே அந்த மீட்பு குழுவினர் அந்த குட்டிகளையும் காப்பாத்தி அதை கழுவி நல்லா தொடச்சு விட்டு இறுதியா அந்த தாய் நாய்கிட்ட சேர்த்துட்டாங்க.